இங்க முத்தையாமே தான் பொண்ணுக்கு நடந்த எல்லா அநியாயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா தான் பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த கல்யாணத்த சந்திரசேகர் பண்ணி வச்சு, அப்பவும் சக்திக்கு தான் பொண்ணு மேல விருப்பமே கிடையாது. தான் பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறது ஜெயாக்கும் பிடிக்காது. இந்த மாரி தான் பொண்ணுக்காக எல்லாருமே எதிரா இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நான் பெருசா கணக்குல எடுத்துக்காம விட்டுட்டேனே. இந்த மாரி என் பொண்ணு இவ்வளோ நாளா இந்த வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வந்து சந்திரசேகர்ட்ட, "ஏன் சந்திரசேகர், என் பொண்ணு எந்த ஒரு காரணத்த கொண்டும் எந்த குடும்பத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. என் பொண்ணே விட்டுட்டு போற அளவுக்கு இருக்குன்னா, அப்ப நீங்க அவளுக்கு அத விட பெரிய தப்ப பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனா அவளுக்கு நீங்க ரொம்ப விலைமதிக்க முடியாத பெரிய துரோகத்த குடுத்துட்டீங்க அப்படின்ற மாரி இந்த பக்கம் வந்து முத்தையாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இத கேட்டுட்டு இருக்க ஜெயா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "முதல்ல நிறுத்தியா? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ நாங்க எல்லாம் தப்பு பண்ணிட்ட மாதிரியும், உன் பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. உன் பொண்ணோட பிடிவாதத்த பத்தியும், உன் பொண்ணோட திமிர பத்தியும் உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? சொல்லப்போனா அவ எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட தானே காட்டிக்கிட்டு இருந்தா. அவ அம்மாக்கு எவ்வளவு கொழுப்பும் திமிரு இருந்துச்சோ, அத விட 2 மடங்கு இவளுக்கு ஜாஸ்தி. அவ மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவ எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், எங்களை அவமானப்படுத்தி எங்களை தலகுனிய வைக்கணும் தான் அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ இந்த வீட்டை விட்டு போனதை பத்தி கூட நான் கவலையே படல. ஏன்னா அவளால இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைகள் தான் அதிகம். அதனாலதான் அவளை விட்டு ஒதுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற முத்தையாவுமே தான் மனைவியை பத்தி இவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே டென்ஷன் ஆயிட்டு, "ஆமா ஜெயா, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மனைவியை பத்தி தப்பா பேசுவ? சொல்லப்போனா என் மனைவி சாகிறதுக்கான முக்கியமான காரணமே நீ தான் தெரியுமா? ஏன்னா நீ அவ மேல அவ செய்யாத தப்ப பழியா சுமத்திட்ட. அந்த தப்ப நானும் நினைச்சு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவளை திட்டினது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவளை நான் தான் அடிச்சேன். நான் அடிச்சதுனால தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. அது மட்டும் இல்லாம நீ சொன்னதுக்காக அவ ஒன்றும் சாவ கிடையாது. நான் அவளை அடிச்சதுக்காக தான் அவ போய் கிணத்துல குதிச்சு இறந்துட்டா. அதுக்கான காரணம் நான் தான். நான் அவளை நம்பாம இருந்ததுனால தான் அவ அப்படிப்பட்ட முடிவெடுத்தா. ஆனா இந்த முடிவுக்கான முக்கியமான காரணமே நீ தான். அதுக்கப்புறம் தான் என் பொண்டாட்டி மேல எந்த தப்பும் இருக்காது. ஏன்னா அவ இந்த அளவுக்கு சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அப்போ நான் அவளை நம்பாதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தெளிவா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது தப்பு எல்லாமே உன் மேலதான் இருந்திருக்கு. அவ மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் தான் அவசரப்பட்டு அவ மேல கை நீட்டிட்டேன். அவ இறந்தது கூட நான் அவ மேல கை நீட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அவ மேல நான் நம்பிக்கையை இழந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டா. சொல்லப்போனா அதுக்கு காரணம் நான் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என் பொண்ணுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. சொல்லப்போனா என் பொண்ணை யாருமே நம்பாம ரொம்பவே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. அந்த ஒரு கட்டத்துல தான் பொன்னி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கா. தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லையை கண்டுபிடிச்சு அவ மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. இப்ப அவ அந்த வீட்டை விட்டு மட்டும் தான் வெளியில போயிருக்காளா, இல்ல அவ அந்த உலகத்தை விட்டு போயிட்டாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு எனக்கு வந்தே ஆகணும். என் பொண்ணு மட்டும் வரலன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சக்திக்குமே இங்க பொன்னியை நம்ம நம்பாத விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம ஏற்கனவே நம்பிக்கை வச்சிருக்க ஒருத்தர் நம்மளை நம்பாம இருக்கிறப்போ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அப்பதான் சக்திக்கு புரியுது. அதே நேரம் இந்த பக்கம் வீட்டுல இருக்க சந்திரசேகருமே, இங்க பாரு முத்தையா, நீ கோவப்படாத, பொன்னிக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, அவன் நல்லதான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் முத்தையாக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தையாவுமே என் பொண்ணு வராம நான் நகர மாட்டேன், எனக்கு என் பொண்ணு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. முதல்ல வெளியில போயா, என் வீட்டுக்குள்ள நின்றுட்டு நீ என்ன கத்திக்கிட்டு இருக்க, வெளியில போ, உன் பொண்ணு காணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, எதுக்காக என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, வெளில போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தையாவை வெளியில போக சொல்லிடுறாங்க. அவருமே எதை பத்தியும் யோசிக்காம ரொம்பவுமே கோபத்தோட தன்னோட துண்டை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வெளியில பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சந்திரசேகர், சக்தி, பவானின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பக்கம் முத்தையாவை தடுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா முத்தையா யார் பேச்சையும் கேட்காம டைரக்டா அங்க ஜெயாவோட வீட்டு வாசல்ல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம என் பொண்ணு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், என் பொண்ணு என்னை பார்க்க வந்தே ஆகணும், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு வரணும், என் பொண்ணோட இந்த நிலைமைக்கான காரணம் நீங்க தானே, நீங்க தான் என் பொண்ணை தேடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க அவருமே ஜெயா வீட்டு வாசல்ல உட்காந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே இங்க முத்தையாவை பார்த்துட்டு என்னாச்சியா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நியாயம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருமே எல்லார்கிட்டையும் தன்னோட பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அதை செல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜெயலட்சுமி, சந்திரசேகர் ரொம்பவே வந்து பெரிய பாடகர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே ரொம்பவே டென்ஷனோட இங்க முத்தையா கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ஒழுங்கா இங்க இருந்து எந்திரிச்சு ஸ்டேஷன் போயிடு, இந்த மாதிரி தேவையில்லாம எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து எங்க மானத்தை வாங்கணும்னு நினைக்காத, உன் பொண்ணு தான் எங்க மானத்தை வாங்கினா நீ அதுக்கு மேல வாங்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து எந்திரியா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்தையாவும், இங்க பாரு ஜெயா, நீ சொல்றங்கிறதுக்காகலாம் என்னால எந்திக்க முடியாது, என் பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு, என் பொண்ணு இப்ப இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, என் பொண்ணு மட்டும் இறந்துருந்தானா அதுக்கு காரணம் நீங்க தான், என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, என் பொண்ணு வராம இங்கிறது நான் நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா நடுத்தருவில் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே இந்த பக்கம் அங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே உடனே இங்க மீடியா, போலீஸ்க்கு எல்லாருக்குமே கால் பண்ணிடுறாங்க. உடனே அங்க வந்து மீடியாவுமே இந்த பக்கம் வந்து முத்தையா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே இங்க மீடியா ஆதாரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெயாக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. இந்த ஆள் மிச்ச மீதி இருக்கிற மானத்தையும் வாங்காம
விட மாட்டான் போல இருக்கு. சொல்லப்போனா நம்ம குடும்ப மானத்தையே இங்க அப்பனும் பொண்ணு சேர்ந்து அவங்க கப்பல் ஏத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து போலீஸுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க அவசரப்பட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்காதீங்க, அவர் சுத்தி மீடியா இருக்கு, நீங்க ஏதாவது தப்பான வார்த்தைகள் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி போலீஸுமே ஜெயாக்கு அட்வைஸ் கொடுத்து உள்ள அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல சந்திரசேகர் குடும்பமும் இந்த பக்கம் உள்ள போயிட்டு இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாருமே திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதை பத்தியும் யோசிக்காம சக்தியும் இந்த பக்கம் வீட்டை விட்டு கிளம்ப ட்ரை பண்றாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாமே, நீ எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே, நான் பொண்ணியை தேட போறாமா, பொண்ணியை கண்டிப்பா கூட்டிட்டு வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி அவரு பொண்ணியை தேட போறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாமே, இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு நீ ஒரு அடி எடுத்து வச்சனா இதுக்கு மேல நீ பொண்ணியோட சேர்ந்து போயிட வேண்டியதான், இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா சக்தியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் இந்த பக்கம் சக்தியோட கையை பிடிச்சிட்டு, வாடா சக்தி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஜெயாமே, மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்குமே அதான் மரியாதை, நான் சொல்றதை கேட்டா மட்டும் தான் நீங்க இந்த வீட்டுல இருக்க முடியும், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரும் ரொம்பவுமே டென்ஷனோட முத்தையா பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, பொன்னிக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோடையும் இந்த பக்கம் ஜெயாவோட கணத்துல பலார் பலார்னு ஒரு 2 அடி விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம, இங்க பாரு, ஒழுங்கா வாயை மூடிட்டு ரூம்குள்ள போய் உட்காரு, என் பசங்க போய் என் மருமகளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க, டேய் இது என் வீடு, இந்த வீட்டுல எனக்கும் சம உரிமை இருக்கு, நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன், ஒழுங்கா பொண்ணியை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சண்முகத்தையும் சக்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல ஜெயாவை பார்த்து, இன்னொரு டைம் நீ வாயை திறந்து ஏதாவது பேசின கண்ணம் பழுத்துரும், உள்ள போயிடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவை மிரட்டி ஒரு அடி அடிச்சது மட்டும் இல்லாம உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. அப்ப ஜெயாவுமே என் பேச்சை கேட்காம என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோபத்தோட உள்ள போயிடுறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஜெயாவும் யோசிச்சு பாக்குறாங்க, ஒருவேளை இங்க அந்த முத்தையா சொன்ன மாதிரி இங்க முத்தையாவோட ஒய்ஃப் இறக்கிறதுக்கு காரணம் நானா இருப்பனோ, அப்படின்னா அந்த பொண்ணியோட அம்மா வந்து எந்த தப்பு பண்ணாம இருப்பாளோ அப்படின்ற மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு சக்தியுமே எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இங்க பியூட்டி பார்லர், பொண்ணி போடுற இடம் அங்க இங்கன்னு சொல்லி சும்மா தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தையா விஷயம் எல்லாமே இங்க நியூஸ் மீடியான்னு சொல்லி பயங்கரமா பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு மூலையில கேஷுவலா இங்க ஒரு டீ கடையில இருக்கிற பொண்ணியுமே அந்த வீடியோவை பாக்குறாங்க. என்ன இது, நம்ம அப்பா இருக்காரு, நம்ம அப்பா செய்தியில வராங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை ரொம்பவே தெளிவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க பொண்ணிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன இது, அப்பா ஜெயா வீட்டுல தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பதட்டத்தோட அவங்களுமே அங்க இருந்து டைரக்டா முத்தையாவை பாக்குறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பொன்னி மட்டும் முத்தையாவை பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாம பொன்னி இங்க முத்தையாவை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சக்தி வீட்டுல இருக்க எல்லாருமே பொன்னியும் முத்தையாவையும் சமாதானப்படுத்தி பொன்னியும் சக்தியும் சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அப்படின்னா முத்தையா பொன்னியை தன்னோட சொந்த ஊருக்கே மறுபடியும் சக்தி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கா, அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டிப்பா இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். அதை விட முக்கியமா இங்க ஜெயாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட திமிருக்கும் அவங்களோட அகங்காரத்துக்கும் ஒரு முடிவா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஜெயாவோட கொட்டத்தை பாதி அடக்கிட்டாரு சந்திரசேகர். இதுக்கு மேல சந்திரசேகர் மட்டும் அந்த குடும்பத்தோட மொத்த கவனத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வர எபிசோட்ல கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.